பீட்ரூட் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு பரக்கத் கிச்சன். இன்றைக்கி பீட்ரூட் குழம்பு வைக்கிறேன். சரி ஷார்ட்ஸ்லேயே போட்டுருவோம் அப்படின்னு தான் எடுக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், 1 கிராம் போட்டு தாளிங்க. வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. தக்காளி கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுட்ருங்க. கொஞ்சம் நல்லா தக்காளி வெங்காயம் மசிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, லைட்டாக கொஞ்சம் ரொம்ப மிளகாத்தூள் போடாமல் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், மசாலா பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, மட்டன் மசாலா குழம்பு மசாலா தூள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சோண்டு போடுங்க. போட்டு வதக்கிட்டு பீட்ரூட் அரிஞ்சதை போட்டு நல்லா வதக்கி மசாலா வாடை போனோடனே தேங்காய் நல்லா பீட்ரூட் வேகிற வரையும் தண்ணி ஊற்றி வேக வைங்க. வெந்துக்கிட்டு இருக்கட்டும். வெந்தோடனே தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி, முந்திரி பருப்பு இருந்தால் 2 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு கசகசா போட்டு அரைச்சி ஊற்றினீங்கன்னா பீட்ரூட் குழம்பு ரெடிங்க. இப்போ பார்ப்போம். வெங்காயம் தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கு, வேகட்டும். கொஞ்சம் மசிஞ்ச உடனே நான் இஞ்சி பூண்டு சேர்த்துட்றேன். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு தான் சேர்க்குறோம். இது பீட்ரூட்டுங்கிறதுனால ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு வாசனைக்கு தான். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்குறோம். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா பீட்ரூட் போடலாம். வதக்கிட்டோம். இப்போ பீட்ரூட் நல்லா துண்டு கொஞ்சம் கனகச்சிதமாக வெட்டிக்கிங்க, சதுரமாக வெட்டிட்டு நம்ம தாளித்து விட்டுட்டோம். கொஞ்சம் வாசனை போகட்டும். நல்லா வதங்கினோடனே நம்ம மசாலா சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள் சேர்க்கலாம் சிறிதளவு. இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டோம். இப்போ மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியை சேர்த்துடலாம். உப்பு சரி பார்த்துட்டு தண்ணியை சேர்த்து நம்ம வேக விடுவோம் மூடி போட்டு. வெந்த உடனே தேங்காய் சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் 1/2 மூடி எடுத்திருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மையாக அரைச்சிட்டு கசகசா, 2 முந்திரி பருப்பு நீங்கள் போட்டுக்குங்க. என்கிட்ட வீட்டில் இல்லை, அதனால் நான் வெறும் சோம்போடு நான் இப்போ அரைச்சி ஊற்றுறேன். 2 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக நல்லாயிருக்கும். பீட்ரூட் நல்லா வெந்துட்டு இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டோம். நல்லா கிண்டி விட்டுட்டு குழம்ப 2 நிமிஷம் கொதிக்க வச்சு மல்லித்தழை தூவிட்டோம்னா பீட்ரூட் குழம்பு ரெடிங்க. உண்மையாக சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியோட, தோசையோட, இட்லிக்கு, சாதத்துக்கு, வெள்ளை சாப்பாடுக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.